ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் மற்றும் சீரியலில் நடித்த பிரபலங்கள் நிறைய பேர் தன்னுடைய துணையை இழந்திருக்கிறாங்க. அதாவது நடிகர்கள் பார்த்தீங்கன்னா மனைவியை இழந்திருக்கிறாங்க, நடிகைகள் தன் கணவர்களை இழந்திருக்கிறாங்க. அப்படி இழந்து தவிக்கும் பிரபலங்கள் யார் அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகை கனகா. 80s பார்த்தீங்கன்னா 80களில் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற மூவியில் மூலமாக தான் அறிமுகமாகி ஒரு புகழ்பெற்ற நடிகையாக இருந்தாங்க. இப்போ ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கிறாங்க. கலிபோர்னியாவை சேர்ந்த இன்ஜினியர் ஆன முத்துக்குமார் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. திருமணமான 15 நாளில் அவரை காணோம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த மன உளைச்சல், அந்த டைமில் அவங்க அம்மா மரணம், இப்படி இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருந்திருக்கிறாங்க. இவங்க இருக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு கனகா பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. கனகா இப்போது ரொம்பவே ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. கணவர் இல்லாத அவங்களுக்கு அந்த ஒரு மன உளைச்சல் முகத்தை இப்போ ஒரு சில வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கனகா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போதான் ரீசன்ட் டைமில் அவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வரை தன்னுடைய கணவரை நினச்சி இப்பவும் திருமணமும் பண்ணிக்கல. அதிகமாக பொது இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியேயும் வராமல் தான் இருக்கிறாங்க. நடிகை சாந்தி வில்லியம்ஸ் 70s டைமில் இருந்து நடிச்சிட்டு வர நடிகை தான் இவங்க. வெள்ளித்திரை அண்ட் சின்ன திரையில் ரெண்டுலேயுமே நடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதிகமாக சீரியல்களில் நம்ம இவளை பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் அம்மா கேரக்டர் ரோல், மாமியார் கேரக்டர் ரோல்னு சொல்லி சீரியலில் இவங்களை அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். மலையாள பட கேமராமேனான வில்லியம்ஸ் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. 1979 திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2005 அவர் இறந்து போயிட்டாரு. இப்பவும் தன் கணவரை நினச்சி ஏதாவது ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லுவாங்க, என் கணவர் வில்லியம்ஸ் அவருடைய மரணம் இன்னும் எனக்கு மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்டர் விஜயகுமார் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை அப்படியே நடிக்கக்கூடிய நடிகர்களில் இவரும் ஒருவர். கண்டிப்பாக சொல்லலாம். எப்படி நடிப்பார் அப்படின்னு சொல்லி ஹீரோவிலேருந்து ஆரம்பித்து அப்பா, அண்ணன், தம்பி, அப்பா அண்டு தாத்தா, பாட்டி அப்படிங்கிற அளவுக்கு கூட இவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாகவும் இருக்கும். இவங்க ஃபேமிலி பற்றி கண்டிப்பாக தெரியும். 2 திருமணம் பண்ணியிருக்காரு, 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. முதல் திருமணம் முத்துக்கண்ணு அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அனிதா, கவிதா, அருண், விஜய் அப்படின்னு சொல்லி 3 பேர். ரெண்டாவதா நடிகை மஞ்சுளா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி இவங்களுக்கு 3 குழந்தைகள், வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி. 1976 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2013 நடிகை மஞ்சுளா கிட்னி ஃபெயிலியர் அண்ட் பிளட் கிளாட்டால் இறந்து போயிட்டாங்க. இப்போ வரை தன் மனைவியை நினச்சி ஃபோட்டோவுக்கு சாமி கும்பிடுறது, வெளியே போகிறப்போ தன் மனைவியை பார்த்தீங்கன்னா கும்பிட்டுட்டு தான் வெளியில் எந்த இடத்துக்கும் போவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஆக்டர் ராகுல் தேவ் இவர் ஒரு வில்லன் நடிகர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் என பல மொழிகளில் மூவிஸ் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் நரசிம்மா, மலை, முனி, ஆதவன், ஜெய்ஹிந்த் 2 என மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படங்களில் எல்லாமே வில்லன் கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருக்கிறாங்க. 1998 ரீனா தேவ் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கேன்சரால் 2009 இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு சித்தார்த் அப்படின்னு சொல்லி ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ சிங்கிள் ஃபாதராக தன் மகனை வளர்த்துட்டு வராங்க ராகுல் தேவ். சீரியல் நடிகரான பரத் கல்யாண் பாரதி கண்ணம்மா, மீனாட்சி சுந்தரம், இலக்கியா உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இவங்க மனைவி பிரியதர்ஷினி. இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. நம்ம பரத் கல்யாண் இவங்க மனைவி பிரியதர்ஷினிக்கு 43 வயது தான் ஆச்சு. அவங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. இப்போவும் இவரும் சிங்கிள் ஃபாதராக தான் பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகளை வளர்த்துட்டு வராரு. சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு வராரு. ஆக்டர் ஹம்சவரதன் புன்னகை தேசம், இனிது இனிது, காதல் இனிது, பிறகு உள்ளிட்ட மூவிஸ்லாம் இவரும் நடிச்சிருக்கிறாரு. இவங்க மனைவி நடிகை ரேஷ்மா வடுகப்பட்டி மாப்பிள்ளை அப்படிங்கிற மூவி நடிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் ஹம்சவரதன் மற்றும் ரேஷ்மா வடுகப்பட்டி மாப்பிள்ளை அப்படிங்கிற மூவி மூலமாக தான் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. 2021 COVID-19 நடிகை ரேஷ்மா அதாவது ஹம்சவரதன் இவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. நடிகை மேக்னாராஜ் தமிழில் காதல் சொல்ல வந்தேன், உயிர் திரு 420 அப்படின்னு மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ ப்ரெசண்டாக கன்னட மூவிஸ் தான் நடிச்சிட்டு வராங்க. கன்னட ஆக்டரான சிரஞ்சீவி சர்ஜா இவங்களை 2018 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2020 மாரடைப்பு காரணமாக அவர் இறந்து போயிட்டாரு. இவர் இறக்கும்போது மேக்னா பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு 2020 தன் கணவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு மகனை பெற்றெடுத்திருந்தாங்க, ராயன் ராஜ் அப்படின்னு சொல்லி. இப்போ தன் மகனை பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு வராங்க. யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. செம்ம ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. மூவிஸ்லாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டும் வராங்க. 2வது திருமணம் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க போகிறதில்ல அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உறுதியாக இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் பண்ண போகிறதில்ல 2வது திருமணம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சொன்ன உடனே எதுவும் நடக்கிறது கிடையாது. கண்டிப்பாக காலங்கள் மாற மாற அவங்களும் மனசு மாறலாம். தொடர்ந்து பார்க்கலாம்.
அடுத்த நடிகை மீனா, குழந்தை நட்சத்திரமாக தொடர்ந்து ஹீரோயினி, சிஸ்டர், அம்மா அப்படின்னு சொல்லி பல ரோல்களில் நடித்த ஒரு நடிகை. வித்யாசாகர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2009 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நைனிகா அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க. நம்ம நடிகை மீனா போலவே அவங்களுடைய மகள் நைனிகாவும் ஒரு குழந்தை நட்சத்திரம். தெரி, பாஸ்கர், ஒரு ரஸ்கல் உள்ளிட்ட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. இப்போ படங்களில் இவங்க நடிக்கிறதில்ல, படிப்பில் கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. 2022 மீனா கணவர் வித்யாசாகர் பார்த்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனையினால இறந்து போயிட்டாரு. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். செகண்டாக மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நடிகை மீனா பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே தெரிவிக்கல. நான் செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறேன், பண்ணலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க பார்த்தீங்கன்னா தெரிவிக்கலை. அடுத்த சீரியல் நடிகையான ஸ்ருதி சண்முகப்பிரியா, கல்யாண பரிசு, பாரதி கண்ணம்மா, லட்சுமி என பல சீரியல்கள் நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அரவிந்த் சேகர் இவங்களை திருமணம் பண்ணியிருக்காங்க. 2022 திருமணம் பண்ணியிருக்காங்க. 2023 ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்து போயிட்டாரு. தன் கணவர் இருந்ததை இப்போ வரை அவங்களால ஏற்றுக்க முடியலை. டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. தன்னுடைய கணவர் கூட இருந்த அந்த டைமில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ சீரீஸ் எல்லாமே சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க போனாலும் தன்னுடைய கணவர் புகைப்படத்தையும் வச்சு தான் ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தன் கணவர் நான் மறக்க போகிறதில்ல, அவர் என் சாகலை, இன்னும் என் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம ஸ்ருதி சண்முகப்பிரியா பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வராங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நடிகை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் மதுரை முத்து, ஒரு காமெடி ஆக்டர். காமெடி ஆக்டர் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம நிறையவே வயிறு குழுங்க அவங்களுடைய காமெடிகளை பார்த்து சிரிச்சிருப்போம். ஆனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி சோதனைகள்லாம் இருக்கா, சோகங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே அவங்களும் ஒரு மனுஷங்க தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அசத்த போவது யாரில் ஆரம்பித்து பிரபலமான டிவி ஷோ காமெடியில் பார்த்தீங்கன்னா பிரபலமானவர் இவர். கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய பட்டிமன்ற நிகழ்ச்சிகளையும் காமெடியாக பட்டிமன்ற நிகழ்ச்சிகளையும் இவங்களை நம்ம பார்த்துருப்போம். மதுரை முத்து இவங்களுடைய மனைவி லேகா 2016 ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய மனைவிக்கு 2 மகள்கள். செகண்டாக நம்ம மதுரை முத்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவியோட ஃப்ரெண்டான பல் டாக்டரான ரீத்து இவங்களை செகண்டாக நம்ம மதுரை முத்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் பண்ணி ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ வரை தன் மனைவியை நினச்சி, இறந்து போன மனைவியை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கிறாரு. மதுரை முத்து பார்த்தீங்கன்னா தாய், தந்தை, மனைவி இவங்களுக்குன்னு திருமலங்கலம் அருகே அரசப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க. அந்த கோவிலில் அவங்க தாய், தந்தை, மனைவிக்கு சிலையும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாரு. அந்த கோவில் திறப்பு விழாவுக்கு கூட ஒரு 1500 பேருக்கு அன்னதானம், பல உதவிகள் என இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த கோவில் மூலமாக தன் மனைவியை இன்னும் மறக்கலை அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாரு. அடுத்த சீரியல் நடிகையான ராகவி, இவங்க மூவிஸ்லையும் நடிச்சிருக்கிறாங்க, சீரியலும் பண்ணியிருக்காங்க. மூவிஸில் ராஜா சின்ன ரோஜா, மகராசன் உள்ளிட்ட மூவிஸில் ஒரு டீனேஜ் பொண்ணாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சீரியலில் மகராசி, மருமகள், என்றென்று புன்னகை உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க கணவர் சசிகுமார் ஒளிப்பதிவாளர். தொழில் ரீதியாக சில பிரச்சனை, கடன் தொல்லை, இதனால் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாரு. 2019 இறந்து போயிருக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. ராகவி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தன் கணவரை ரொம்பவே இறந்து போனதை வச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. நான் அவரை மறக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த சீரியல் நடிகையான தீபா நேத்ரன், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவங்க கணவர் சீரியல் நடிகரான நேத்ரன் இறந்து போயிட்டாரு. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. 2 பேரும் தீபா நேத்ரன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு. இவருடைய மரணமும் மறக்க முடியாத ஒரு மரணம், எதிர்பாராத ஒரு மரணம் அப்படின்னு கூட கண்டிப்பாக சொல்லலாம். லாஸ்ட்டாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நடிகர் கவுண்டமணி இவங்களுடைய மனைவி சாந்தி இறந்து போனது உடல்நல குறைவு காரணமாக தான் இறந்து போயிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக கவுண்டமணி செந்தில் அப்படிங்கிற அந்த காம்போ கண்டிப்பாக ஞாபகத்தில் வரும். அவங்க 2 பேரும் சேர்ந்து காம்போ பண்ணுற எந்த படங்களாக இருக்கட்டும், ஹிட் படங்களும் கூட. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய காமெடி நம்ம பார்த்தாலே சிரிக்கும். கேட்குறத விட அவங்க 2 பேரையும் அந்த திரையில் பார்த்தாலே நம்ம சிரிக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும். நிறைய படங்கள் அப்படி சொல்லலாம். நிறைய படங்களில் இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் நமக்கு இன்னமும் ஃபேவரட்டாகவும் கூட, நிறைய பேருக்கு ஃபேவரட்டாகவும் கூட இருக்கும். சினிமாவில் எவ்வளவோ உச்சியில் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகள், மனைவி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையுமே பொது இடத்துல அவங்கள காட்டினதும் கிடையாது, அதிகமாக அவங்கள பற்றி பகிர்ந்ததும் கிடையாது. இப்போ அவங்க மனைவி சாந்தி பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் தான் நம்ம கவுண்டமணி பார்த்திங்கன்னா தன் மனைவி இழந்திருக்கிறாரு. நிறைய பேரை நம்ம சிரிக்க வச்ச இவருக்கு இப்போ ஒரு சுகமா அப்படின்னா கண்டிப்பாக மனதளவில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆழ்ந்த இடங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் அவங்க மனைவிக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தன் துணையை இழந்த பிரபலங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷாக்கிங்காக இருக்குப்பா, இவங்க மனைவி இவங்க கணவர் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.